களிமா சொல்லி விடுகிறோம். களிமாவை சொல்லியதற்கு பிறகு இன்னும் சந்தேகத்திலேயே என்ன செய்றாங்கன்னு சொன்னா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மக்கள் களிமாவை சொன்னதற்கு பிறகும் மார்க்க விஷயங்களிலே சந்தேகத்திற்குரிய சந்தேக கண்ணோட்டத்தோடே இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை செய்தால் எப்படி, இந்த காலத்திற்கு இது பொருந்துமா பொருந்தாதா என்றெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யோசித்து கொண்டே ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து கொண்டே நிலை தடுமாறிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்களுக்கு இறைவனை இறைவனாக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லுகிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி, எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி களிமாவை சொல்லுகிறார்கள். அப்படி களிமாவை சொன்னதற்கு பிறகு சும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் யாரிலே நிலைத்திருக்கிறார்களோ, களிமா சொன்னதற்கு பிறகு அந்த களிமாவிலே யார் நிலைத்திருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, அவர்களிடத்திலே வானவர்கள் வருகை தருகிறார்கள். அவரிடத்திலே வானவர்கள் வருகை தருகிறார்கள். வருகை தந்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அந்த வானவர்கள் நிலைத்திருக்கிற அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ, எதுங்க வாக்களிக்கப்பட்டது? சுவனம். அந்த சுவனம் தானே வாக்களிக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் நீங்க நல்லவர்களாக இஸ்லாத்தை ஏற்று நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அல்லவா? அந்த வாக்களிக்கப்பட்டது வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், எந்த சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அதை கொண்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி வானவர்கள் நம்மிடத்திலே சொல்லுவார்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா 40வது அத்தியாயத்திலே 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான்.